திரும்ப சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி கொஞ்சம் வேலை என்ன உங்களுக்கு என்ன எனக்கு அவரை வந்து அப்சர்வேஷன்ல வைக்கணும் சார். 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வைக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்தாரு. எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது பேதி நிக்க மாட்டேங்குது. போன் பண்ணி வர வைப்பா, அவங்ககிட்ட சொல்லி ஒன்னு அனுப்புறேன் அப்படி சொன்னாரு. தம்பி இறந்திருக்காரு, அங்க இருந்து ஓடி வந்து போலீஸ் வந்து அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு விட்டாரு. அவர் வந்து டாக்டர் மாதிரி பேசல, டாக்டர் மாதிரி அவர் பேசல, அவர் வந்து டிவியோட கலக பேச்சாளர் மாதிரி பேசுறாரு. ஏய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்னை வந்து வெளியே போன்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னா அப்சர்வேஷன் உடம்பு சரியில்லை வந்திருக்கோம், அப்சர்வேஷன் உள்ள போட்டு போய் அட்மிட் பண்ணிட்டுங்க சார். அப்பா அம்மா வர சொன்னா தலையை தூக்கி பாக்க முதல்ல சார் அட்மிஷன் போடுங்க சார். அட்மிஷன் போடுங்க சார். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். டாக்டர் வந்து இந்த பையனுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்றாங்க. அவன் பேனிக்கா அட்டாக் ஆயிருக்கான் அந்த பையன். இப்ப உள்ள கூட்டு போனா அந்த பையன் ஏந்து வர நிலைமையில கூட இல்ல சார். அவன் ஏந்து வர நிலைமையில இல்ல சார். அவன் இப்ப எப்படி அவன் ஏந்துப்பான்? எப்படி ஏந்துப்பான்? கரெக்டா சொன்னீங்க பிரதர். வண்டி வந்துச்சு கொஞ்சம். கனி வா கை ஏஞ்சிருக்கனி. அட்டெண்டர் எல்லாம் எப்படி வெளில போலாம்? ஐசோல இருக்க பசங்க அட்டெண்டர் எல்லாம் எப்படி வெளில போலாம்? மக்களுக்கு நல்ல செய்து நாங்க எங்க கட்டணும் ஹாஸ்பிடல். மக்கள் நல்ல நாங்க கட்டணும், பார்த்து கட்டணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு. திமுக ஆட்சியில கட்டின ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ஒரு திமுக தொண்டனை கொண்டு போக முடியல. Finally. திரும்ப சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி